morning students. Grievance redressal நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம அன்றைக்கே பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், சரிங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், அதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், as per the Consumer Protection Act of 1986 and Section 9 thereof, the establishment of a district farm by the state government in each district is necessary today to protect the interest of aggrieved consumers in that district. 1986 அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அண்ட் செக்ஷன் 9 thereof the establishment of district farm. செக்ஷன் 9 அந்த பிரிவு 9 படி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நெசசரி டு டூ டுடே டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அக்ரீவ்டு கன்சியூமர்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், ஒரு அந்த மாவட்ட மன்றத்தை வந்து நிறுவி அதன் மூலமாக மாவட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த கன்சியூமருடைய நலனை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து தேவைப்படுது, அவசியமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ the state government can establish more than one district form is a district if it deems fit to do so. ஸோ அந்த மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து செய்வதற்கான அந்த தகுதியுடையதாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்ட மன்றமும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மன்றமும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மாவட்ட மன்றங்களை வந்து உருவாக்க முடியும். Complaints can be filled with the form by a consumer. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அந்த கன்சியூமருடைய அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த குறையினை வந்து இந்த கன்சியூமர் கோர்ட்டில், அந்த நுகர்வோர் மன்றத்தில் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தாக்கல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஃபில்டு பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பை எ குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ். இந்த மன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அந்த கேஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அல்லது மாநில அரசு, ஆர் அந்த கன்சியூமர் குழு இருக்குங்களா, அந்த கன்சியூமர் குழு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா புகார் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஃபில்டு பை த சென்ட்ரல், மத்திய அரசு, ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆர் பை எ குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ். அந்த நுகர்வோர் குழுவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாவட்ட மன்றத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். Thus, it is not necessary that complaint should be filled only by the affected person. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட நபரால் மட்டுமே புகார் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதான் சொல்லலாம், thus it is not necessary that complaint should be filled only by the affected. அந்த affected person மட்டும், பாதிக்கப்பட்ட நபர் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அவர் செய்ய வேண்டிய அந்த செயலை இவங்க யாராவது கூட அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சரிங்களா. Others can also take up the matter with the district form. Others can also take up. ஸோ அவர் சார்பாக மற்றவர்களும் கூட என்ன பண்ணலாம், புகார் கொடுப்பதற்கான உரிமை அவங்களுக்கும் உண்டு, சரிங்களா. மற்றவங்களுக்கும் உரிமை உண்டு. ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னாக்கா அவரே வந்து கேஸ் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
சரிங்களா. அவர் சார்பாக மற்றவர்களும் கூட புகார் கொடுக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எ பர்சன் who is or who has been or is qualified to be a district judge as its president. பாருங்க, a person who is or who has been or is qualified to be a district judge as its president. ஒரு நபர் ஆர் யார் ஒருவர் மாவட்ட நீதியரசருக்கு தகுதியுடையவரோ அவரை அதன் தலைவராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நியமிக்கலாம். பாருங்கள், எ பர்சன் ஹூ இஸ் ஆர் ஹூ ஹாஸ் பீன் ஆர் இஸ் குவாலிஃபைட் டு பி எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பாருங்கள், ஒரு நபரோ ஆர் யார் ஒருவர் ஒரு மாவட்ட நீதிபதி ஆவதற்கு தகுதியுடையவரோ அவரை அதன் தலைவராக வந்து நியமிக்கப்படலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், 2 other members who shall be persons of ability. 2 other members, மேலும் இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் who shall be persons of ability, integrity, understanding and have adequate knowledge or experience of or who have shown their capacity in dealing with problems relating to economics, law, commerce, accountancy, industry, public affairs or administration. It is insisted in the act that out of such 2 other members one shall be a woman. இதை பாருங்க, problems relating to economics, law, commerce, accountancy, industry, public affairs or administration. ஸோ இந்த மாதிரியான துறைகளில் சரிங்களா. ஸோ அந்த கணக்கியல், தொழில்துறை, பொது விவகாரங்கள், அந்த நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள், இது தொடர்பாக போதுமான அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் சரிங்களா. ஆர் அவர்களது திறனை வெளிப்படுத்தக்கூடிய 2 உறுப்பினர்கள் தான் அதனுடைய மெம்பர்ஸாக இருக்கலாம். இந்த மெம்பர்ஸில் இதில் வந்து இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பெண்ணாக வந்து உறுப்பினர்களாக இருக்கணும் சரிங்களா. அப்போது ஒரு லேடி தான் வந்து இதில் வந்து மெம்பராக இருக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஸோ ஜட்ஜு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். 2வது பாயிண்ட்டு, அந்த 2 other members, அந்த 2 other மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து லேடியாகவும் ஒருத்தர் வந்து ஜென்ஸாக இருக்கணும். அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜ், எபிலிட்டி, இன்டெகிரிட்டி, அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க த்ரூ அந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங், அந்த ப்ராப்ளத்தை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் எக்கனாமிக்ஸ், லா, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இண்டஸ்ட்ரி, பப்ளிக் அஃபேர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான பொது விவகாரங்களில் துறைகளில் நல்ல போதுமான அறிவும் அனுபவமும் திறமையும் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும் சரிங்களா. அதில் ஒருத்தர் லேடியாக இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜுரிடிக்ஷன். ஸோ இட் மீன்ஸ் அதிகார எல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் can entertain complaints within the territory of genuine district and where the value of goods or services and the compensation, if any, claimed is less than rupees 20 lakhs. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அந்த மாவட்ட நீதிபதியோ ஆர் அதற்கு இணையான நபரோ அதன் தலைவராக நியமிக்கப்படுவார் சரிங்களா. தென் இந்த மாவட்ட மன்றத்தில் அந்த அதிகார எல்லை ஜுரிடிக்ஷன் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, அந்த கோரிக்கைகளை மட்டும் தீர்வுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் தி காம்பன்சேஷன்,
எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இஃப் எனி கிளைம் இஸ் லெஸ் தென் ₹20 lakhs, அந்த இழப்பீட்டு தொகை பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சத்திற்கு குறையாக, சரிங்களா, அதற்கு அந்த 20 லட்சத்துக்கு குறையாக நட்ட ஈடு கோரக்கூடிய அந்த கோரிக்கைகளை மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தது, அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து பிலோ 20 lakhs, அந்த பிலோ 20 lakhs வரையும் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். 20 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த நட்டையீடு கோரக்கூடிய அந்த கோரிக்கைகளை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பவர்ஸ், அதிகாரங்கள். பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னா, எவ்ரி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் shall be deemed to be judicial proceedings within the meaning of sections 193 and 228 of the Indian Penal Code, and the form shall be deemed to be civil court. So every proceedings before the district form shall be deemed to be judicial proceedings within the meaning of sections. பாருங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இந்த மாவட்ட மன்றத்திற்கு முன் ஒவ்வொரு வழக்குகளும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தியன் பேனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 193 and 228 அந்த ஆகியவற்றினுடைய அந்த உட்பிரிவுகளுக்கு உட்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளாக மட்டுமே கருதப்படும். இந்த மாவட்டங்கள், the form shall be deemed to be civil court, இந்த நீதிமன்றங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த மாவட்டத்தினுடைய நீதிமன்றங்கள் உரிமையல் நீதிமன்றங்களாகவும் கூட கருதப்படும். சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், if the value of the complaint exceeds this limit of ₹20 lakhs, the complaint should be made direct to the State Commission. அப்போது ₹20 lakhs exceeds, அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஸ்டேட் கமிஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புகார் கொடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளார இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து புகார் கொடுத்து நம்ம அதை க்ளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த 20 lakhsக்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேட் கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபர்தர், த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆல்சோ may pass orders against traders indulging in unfair trade practices, sales of defective goods or rendering deficient services, the turnover of goods or value of services does not exceed ₹20 lakhs. ஸோ இந்த மாவட்ட மன்றம் அந்த நியாயமான வர்த்தக நடைமுறைகளுக்கு குறைபாடுள்ள அந்த பொருளினுடைய விற்பனைகளும் பொருளினுடைய விநியோகம் சார்ந்த அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ₹20 லட்சத்திற்கு அந்த 20 lakhsக்கு மேலாக இருந்தால் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறான். Further, the district farm also may pass order against traders indulging in unfair trade practices or sales of defective goods or rendering deficient services. The turnover of goods or value of services does not exceed ₹20 lakhs. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா நாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் பண்ண முடியாது, ஸ்டேட் கமிஷனில் தான் பண்ண முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ளைட் ஃபார்ம். ஸோ அப்ளைட் ஃபார்ம் அப்படின்னு இந்த இடத்துக்கு என்ன சொல்கிறோன்னா மேல்முறையீடு அப்படிங்கிறது அப்ளைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. பாருங்கள், மேல்முறையீடுன்னு என்னென்னு பார்க்கலாம். த அக்ரீவ்டு பார்ட்டி கேன் ப்ரிஃபர் appeal against the order passed by the district farm to the state commission. The agreed party can be prefer appeal against, அதாவது இந்த மாவட்ட கருத்துக்களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநில ஆணையத்துக்கு அனுப்பிய அந்த உத்தரவுக்கு எதிராக முறையீடு செய்ய முடியும்.
அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணது நமக்கு ஃபேவராக இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பாஸ்டு டு தி ஸ்டேட் கமிஷன். நம்ம அங்கேருந்து என்ன பண்ணலான்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்முக்கு எதிராக நம்ம ஸ்டேட் கமிஷனில் போயிட்டு மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் அப்பீல் ஃபார்ம் அப்படிங்கிறோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரல அப்படின்னா நாம் ஸ்டேட் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் அப்பீல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜூரிடிக்ஷன், இந்த அதிகாரியில் எவ்வளோ வரைக்கும் 20 lakhs வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதற்கு உண்டான பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பீல் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே தான் ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது, ஸ்டேட் கமிஷனுக்கும் இருக்குது. பாருங்கள், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் ஆர் ஸ்டேட் கமிஷன். ஸோ இதை என்ன தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட், அந்த மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஆர் ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The state commission should to be appointed. The state commission should to be appointed by the state government in consultation with the center. இந்த கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டேட் லெவலில், இந்த மாநில அளவில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கமிஷன் தான் இந்த ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். It has the same function as the state level. The state commission, the State Consumer Protection Council is also known as Consumer Disputes Redressal Commission. ஸோ இந்த அமைப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, அந்த நுகர்வோர் குறைபாட்டு தீர்ப்பாணையம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி பர்வியூ ஆஃப் தி கவுன்சில். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில், அந்த சரக்கு மற்றும் சேவை தொடர்பான எழக்கூடிய அந்த புகார்களை இந்த தீர்ப்பாணையத்தின் செயல் எல்லைக்குள் அடங்கக்கூடியது எல்லாமே அதான் சொல்கிறோம். போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி பர்வியூ ஆஃப் தி கவுன்சில். அந்த சரக்கும் சேவைகள் தொடர்பான எழக்கூடிய புகார்கள் இந்த தீர்ப்பாணையத்தினுடைய எல்லைக்குள் அடங்கக்கூடியது. A consumer has to be protected against defects, deficiencies and unfair and restrictive trade practices. இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் டிஃபெக்ட்ஸ், அந்த விற்கப்பட்ட அந்த சரக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த கூட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய அந்த பழுதுகள், டெஃபிஷியன்சிஸ், தரக்குறைவுகள், அந்த கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இல்லாமல், அண்டு அன்ஃபேர் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அந்த சரக்கு அந்த கூட்ஸில் ஏற்படக்கூடிய இந்த பழுதுகள், தரக்குறைவுகள், நியாயமற்ற இந்த மாதிரி வணிக நடைமுறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டேட் கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். The State Consumer Protection Council is also called as State Commission. ஸோ இந்த வணிக நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது The State Consumer Protection Council is also called as State Commission. இது நம்ம முன்னாடியே பார்க்குறது தான். ஸோ இந்த ஸ்டேட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலை வந்து ஸ்டேட் கமிஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட் கமிஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஸ்டேட் லெவலில் இயங்கிட்டு இருக்கக்கூடியது, இதில் இருக்கக்கூடிய அந்த கூட்ஸில் ஏதாவது எனி கன்சூமர் கூட்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா, டிஃபெக்ட்டு, டெஃபிஷியன்சிஸ், அன்ஃபேர் ட்ரேடு, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டேட் கமிஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இந்த ஸ்டேட் கமிஷனில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேட் கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஈச் ஸ்டேட் கமிஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் மெம்பர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எ பர்சன் ஹூ இஸ் ஆர் has been a judge of high court appointed by the state government as its president. இதில் பாருங்கள், அங்கே என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹை கோர்ட் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடெண்ட். இதில் ஹைகோர்ட் அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசால் பதவி அமர்த்தப்படக்கூடிய நபர் அந்த ஆணையத்தினுடைய தலைவராக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நியமிக்கப்படலாம். சரிங்களா, அதான் சொல்லலாம், ஹைகோர்ட் அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் இட்ஸ் பிரசிடெண்ட். ரெண்டாவது பாருங்கள், 2 other members, மேலும் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்கள் உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, who shall be persons of ability, நம்ம அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் பார்த்தோம், எபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டாண்டிங் and have adequate knowledge or experience of or have shown capacity in dealing with the problems relating to economics, law, commerce, industry, public affairs or administration of them. One shall be a woman. நாங்கள் சொன்ன அதே இதே தான். அவங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நீதி நேர்மையாகவும் நாணயம் கொண்டவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் போதிய அனுபவமும் அறிவும் கொண்ட நபர்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்கனாமிக்ஸ், லா, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, பப்ளிக் அஃபேர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஏதாவது ஒரு துறையில் நல்ல அனுபவம் மிக்கவர்களாகவும், இது போன்ற துறைகளில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை வந்து கையாளக்கூடிய திறன் கொண்டவர்களையும் திறன் இருப்பவர்கள் மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மெம்பராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஷெல் பி ஏ விமன். இதில் கட்டாயம் ஒருத்தர் வந்து விமனாக இருக்கணும், ஒருத்தர் ஜென்ஸாக இருக்கணும். சரிங்களா, அடுத்தது ஜூரிடிக்ஷன். இதில் அதிகார எல்லை எவ்வளோ அப்படின்னா, த ஜூரிடிக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கமிஷன் இஸ் as follows. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஸ்டேட் கமிஷன் கேன் entertain complaints with the territory of entire state and where the value of goods or services and the compensation, if any, claimed exceed rupees 20 lakhs and below rupees 1 crore. ஸோ அங்கே சொன்ன விஷயம், அதாவது 20 lakhsக்கு அதிகமாக இருந்தால் 20 lakhs within 1 crore, ஒரு 20 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னாக்கா, அந்த தொடர்பாக எழக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்டேட் கமிஷனுக்கு தான் இருக்குது. சரிங்களா, அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் என்ன பார்த்தோம், 20 lakhsக்குள்ளாக இருக்கக்கூடியது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் வந்து சரி பண்ணிக்குவாங்க. 20 lakhsக்கு மேலே 1 crore உள்ள அப்படிங்கிறது எல்லாமே எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் கமிஷனில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, த ஸ்டேட் கமிஷன் ஆல்சோ ஹேஸ் தி ஜூரிடிக்ஷன் டு என்டர்டெயின் அப்பீல்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் எனி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வித்தின் தி ஸ்டேட். இந்த ஸ்டேட் கமிஷனில், இந்த மாநில மன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழக்கூடிய அந்த தீர்ப்புகளுக்கு எதிராக என்ன பண்ணலான்னா, அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் மாநில ஆணையத்திற்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, த ஸ்டேட் கமிஷன் ஆல்சோ ஹேஸ் தி ஜூரிடிக்ஷன் டு என்டர்டெயின் அப்பீல்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் எனி டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வித்தின் தி ஸ்டேட் கமிஷன். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த சரியாக ஃபேவராக வந்து தீர்ப்பு வரல அப்படின்னா ஸ்டேட் கமிஷனில் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்பீல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட் கமிஷன் வந்து அதை
அந்த மனுக்களை வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டேட் கமிஷனுடைய பவர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா, the following are the powers of the state commission. First one, the state commission also has the power to call for the records and pass appropriate orders in any consumer dispute which is pending before or has been decided by any district firm within the state. இந்த ஸ்டேட் கமிஷனில், இந்த மாநில மன்றத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த புகார்கள் ஆர் records passed by appropriate orders in any consumer dispute or pending before has been decided by any district firm within the state. இந்த மாநில மன்றத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த புகார்களும், அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த விசாரணையில் உள்ள புகார்கள் தொடர்பான ஆவணங்களை வந்து அந்த ஆவணங்களை வந்து கேட்டு வாங்கி டீப்பாக அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து பெற்றிருக்கிறது இந்த ஸ்டேட் கமிஷன். சரிங்களா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் கேஸ் வந்து சரியாக தீர்ப்பு வழங்கப்படாமல், இட் மீன்ஸ் ஃபேவராக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அப்பீல் செஞ்சாங்க, மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா, அந்த அப்பீல் செய்யப்பட்ட அந்த புகார்களை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, மாநில மன்றம் விசாரித்ததை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆவணங்களை வந்து கேட்டு பெற்று ஆழ்ந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளக்கூடிய வேலையை செய்வது இந்த ஸ்டேட் கமிஷன் செய்யும். ரெண்டாவது, டு ப்ரொடியூஸ் பிஃபோர் அண்ட் அலோ டு பி எக்ஸாமைன்டு பை எனி ஆஃபீஸர் ஆர் எனி ஆஃப் தீஸ் ஏஜென்சிஸ் such books of accounts, documents or commodities as may be required, and to keep such books, documents, etc. under his custody for the purpose of the act. இதில் பாருங்கள், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அந்த கணக்கீடுகள் சார்ந்த ஆவணங்கள் வச்சுருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆர் கமாடிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை மாநில நுகர்வோர் தீர்மானத்தில் தன்வசம் வச்சிருக்கிறதுக்கும், ஆர் இந்த மேற்கூறிய இந்த ஆவணங்களை அந்த குறைந்திருக்கக்கூடிய அந்த முகாமில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் பார்வைக்கோ அல்லது ஆய்வுக்கோ வழங்குவதற்கான அதிகாரம் வந்து பெற்றிருக்கு. அதான் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் சரியாக வந்து தீர்ப்பு வழங்கப்படாத சூழ்நிலையில் என்ன பண்ணோன்னா ஸ்டேட் கமிஷனில் வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்டேட் கமிஷனில் அப்பீல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அங்கே எப்படி வந்து ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, டு ப்ரொடியூஸ் பிஃபோர் அண்ட் அலோ டு பி எக்ஸாமைன்டு பை அன் ஆஃபீஸர் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் ஏஜென்சிஸ் சச் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கணக்கெடுகள் புத்தகம், டாக்குமெண்ட்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் as may be required and to keep such books, documents, etc. இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா அந்த ஸ்டேட் கமிஷனுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதிக்கு அவங்களுடைய பார்வைக்கு சரண்டர் பண்ணுவாங்க. அண்டர் ஹிஸ் கஸ்டடி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட். ஸோ அவருடைய ஆய்வுக்காக எல்லாத்தையுமே வந்து அவர் முன்னாடி வந்து சமர்ப்பிப்பாங்க. மூணாவது, டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் that may be required for the purposes of the act to any officer so specified. ஸோ இந்த டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன், அந்த மேற்கூறிய அந்த முகமையினுடைய அதிகாரிகளுக்கு சட்டத்தின் நோக்கத்திற்காக தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து உண்டு. அதான் சொல்லலாம், டு ஃபர்னிஷ் சச் இன்ஃபர்மேஷன் தட் மே பி required for the purpose of the act to any officer so specified. அந்த ஆஃபீஸர்ஸ்னுடைய அந்த மேற்கூறிய அந்த அதிகாரிகளுக்கு சட்டத்தின் நோக்கத்திற்காக தேவைப்படக்கூடிய தகவல்கள் வந்து வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் சரியான தீர்ப்பு வழங்கப்படாத காரணத்தினால இப்போ இந்த ஸ்டேட் கமிஷனில்
இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு தேவைக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாம் இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள். சரிங்களா? அடுத்தது அப்ளீட் ஃபார்ம். இந்த ஸ்டேட் கமிஷன்லேயும் மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இந்த ஸ்டேட் கமிஷனில் வந்து தீர்ப்பு சரியாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாக்கா ஸ்டேட் கமிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், த ஸ்டேட் கமிஷன்ஸ் ஜுரிடிக்ஷன் மே பி ஒரிஜினல், அப்பீல் ஆர் ரிவிஷன். The State Commission may reverse or confirm the orders passed by the district form. பாருங்கள், இந்த ஸ்டேட் கமிஷன், இந்த மாநில நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் மாவட்ட மன்றத்தினுடைய தீர்ப்புகளை வந்து மாற்றியமைக்கவோ ஆர் அந்த கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதி செய்தோ ஆணையை பிறப்பிக்க அதிகாரம் வந்து பெற்றிருக்கக்கூடியது இந்த ஸ்டேட் கமிஷன். ரெண்டாவது பாருங்கள், எனி பர்சன் அக்ரீவ்ட் பை அன் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டேட் கமிஷன் மே ப்ரிஃபர் an appeal to the National Commission within 30 days from the date of such order. இந்த ஸ்டேட் கமிஷனில் இருக்கக்கூடிய அந்த மாநில நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் அறிவித்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் அந்த தேசிய தீர்ப்பாணையத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் கமிஷன் தீர்ப்பளித்த அந்த 30 நாட்களுக்குள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் கமிஷன் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த ஸ்டேட் கமிஷனில் தீர்ப்பு அந்த நபருக்கு வந்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இவர் நேஷ்னல் கமிஷனில் வந்து அப்டேட் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். அப்போது அந்த நபர் எப்போது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட் கமிஷன் கொடுத்த அந்த தீர்ப்பிலிருந்து 30 நாளுக்குள்ளார என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நேஷ்னல் கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் எப்படி பார்த்தோமோ அதே சேம் மெத்தடு தான். சரிங்களா? ஆனால் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் 20 lakhs 20 லட்சத்துக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே 20 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய மன்றமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட் கமிஷன். சரிங்களா? ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே மெம்பர்ஸ், அதில் கூடிய பவர்ஸ், அப்ளீட் ஃபார்ம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது நேஷ்னல் கமிஷன் பார்க்கலாம். சரிங்களா? இந்த நேஷ்னல் கமிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஆர் நேஷ்னல் கமிஷன் தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா? த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC India is a quasi-judicial commission in India which was set up in 1988 under the Consumer Protection Act of 1986. The National Consumer Dispute Redressal Commission இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி அதற்கு கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக 1988 வாஸ் செட்டப் இன் 1988 ஆண்டு இதை வந்து ஏற்படுத்தப்பட்டதான் இந்த நேஷ்னல் கமிஷன். இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இஸ் இன் நியூ டெல்லி. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா? த கமிஷன் இஸ் ஹெட்டட் பை a serving or retired judge of the Supreme Court of India. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த
சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு இயங்கிட்டு வரக்கூடியது இந்த நேஷனல் கமிஷன். ஓகேங்களா? The National Consumer Dispute Redressal Commission NCDRC is also called as National Commission. ஸோ இந்த NCDRC வந்து நேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனும் சொல்லலாம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, த நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் பை எ நோட்டிஃபிகேஷன். இந்த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸலில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேசிய குறைதீர்ப்பு ஆணையத்தில் அறிவிப்பின் மூலமாக நிறுவப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய அதன் உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த நேஷ்னல் கமிஷன் ஷுட் ஹாவ் 5 மெம்பர்ஸ். இதில் வந்து நேஷ்னல் கமிஷனில் ஷுட் ஹாவ் 5 மெம்பர்ஸ், 5 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. அதில் ரெண்டாவது, ஒன் ஷுட் பி ஃப்ரம் ஜுடிஷியரி. இதில் ஒருத்தர் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மூணாவது, 4 other members of ability, knowledge and experience from any other fields. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு துறையில் எபிலிட்டி, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எனி அதர் ஃபீல்ட்ஸ், ஏதாவது ஒரு துறையில் அறிவு பெற்றவர்களாகவும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருக்கணும். இட் ஷுட் பி இன்க்ளூட் எ விமன். இந்த அமைப்பில் ஒருத்தர் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பெண் உறுப்பினர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேஷ்னல் கமிஷனில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து நீதித்துறை சார்ந்தவராக இருக்கணும். மீதி 4 பேர் எபிலிட்டி, நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல திறமை மிக்கவர்களாகவும் அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்கணும், ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கணும். அதில் அவங்க ஏதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா லா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான அந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் மிக்கவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்கணும். அதில் வந்து ஒருத்தர் வந்து பெண்ணாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஜூரிடிக்ஷன். இதில் அதிகார எல்லை பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, செக்ஷன் 21 of the Consumer Protection Act 1986 describes the National Commission shall have jurisdiction. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1986 பிரிவு 21 கீழ் என்னென்ன அதிகாரங்களை வந்து குறிப்பிட்டக்கூடிய அதிகாரங்களை வந்து பெற்றிருக்கு. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு என்டர்டெயின் எ கம்ப்ளைண்ட் வேல்யூட் மோர் தென் 1 crore. ஸோ இதில் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, 1 crore மேலே இருக்கக்கூடிய புகார்களை வந்து விசாரிப்பது இங்கே நடக்கும். எங்கே? நேஷனல் கமிஷனில். சரிங்களா? ரெண்டாவது, ரிவைஸ் தி ஆர்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன். இந்த ஸ்டேட் கமிஷனில் விசாரித்தாங்க இல்லையா, அங்கே விசாரித்தது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சாதகமாக இல்லை அப்படின்னாக்க அப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எங்கே? இந்த நேஷனல் கமிஷனுக்கு. சரிங்களா? அந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து விசாரிக்கக்கூடியதாக வந்து இங்கே விசாரிப்பாங்க. ஸ்டேட் கமிஷனில் விசாரித்தது தீர்ப்பு சொன்னது அந்த நபர் ஏற்றுக்கலை அப்படின்னாக்க அவங்க வந்து நேஷனல் கமிஷனில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விசாரணை வந்து இங்கே மேற்கொள்வாங்க. டு கால் ஃபார் தி ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ் அப்ராப்ரியேட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கமிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். இந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட மன்றம், ஸ்டேட் கமிஷன், இந்த மாநில தீர்ப்பாணையத்திலிருந்து தேவையான ஆவணங்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் உரிய ஆணைகளை வந்து பிறப்பிக்கிறது. பாருங்கள், டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாஸ் அப்ராப்ரியேட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் கமிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் விசாரணை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த விசாரணை பண்ணின அந்த செயல்பாட்டை அந்த ஸ்டேட் கமிஷன் என்ன பண்ணணும்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் கிட்ட அந்த தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஆணைகளை வந்து அந்த பிறப்பிக்கும், ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே ஜூரிடிக்ஷன். அடுத்து பாருங்கள், பவர்ஸ். இந்த நேஷனல் கமிஷனுடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அடாப்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் இன் தி ஹியரிங் ஆஃப் தி மேட்டர்ஸ் இஸ் ஃபாலோட் இன் தி
National Commission. Adoption of uniform procedure in the hearing of the matters is followed in the National Commission. இந்த நேஷ்னல் கமிஷனில் அந்த தேசிய தீர்ப்பாணையத்தில் இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ், அதாவது அந்த புகார் மனுக்களை விசாரிக்கக்கூடிய முறையில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒருமித்த செயல்முறைகளை வந்து பின்பற்ற அவங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்துவாங்க. ரெண்டாவது அதிகாரம், ப்ரியர் சர்வீஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஒன் பார்ட்டி டு தி ஆப்போசிட் பார்ட்டிஸ். அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ், எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்சியால் தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணங்களின் படிகளை வந்து வழங்குவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ப்ரியர் சர்வீஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஒன் பார்ட்டி டு தி ஆப்போசிட் பார்ட்டிஸ். அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்சியால் தயாரிக்கப்பட்ட ஆவணங்களின் படிகளை வழங்குவதில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. மூணாவது, ஸ்பீடி கிராண்ட் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை தி நேஷ்னல் கமிஷன். Speedy grant of copies of documents are issued by the National Commission. இந்த நேஷ்னல் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த தேசிய ஆணையத்தால் விரைவாக ஆணையப்படிகளை வந்து வழங்குவதற்கான ஆணையை வந்து பிறப்பித்தல். அந்த நேஷ்னல் கமிஷன் வந்து என்ன பண்ணும் பாருங்கள், நேஷ்னல் கமிஷனுக்கு ஸ்பீடி கிராண்ட் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், வேகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறது. சரிங்களா, இதெல்லாமே இந்த நேஷ்னல் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். ஃபோர்த் ஒன், ஜென்ரலி overseeing the functioning of the state commissions and the district forms to ensure that the objects and purposes of the Consumer Protection Act are best served without interfering with their quasi-judicial freedom. The State Commission, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தப்பட ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸும் அவங்களுடைய அதிகாரங்களை, பவர்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்துறதுனால இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் கமிஷன் இந்த ஆணையங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம், அந்த மாவட்ட மன்றத்தினுடைய செயல்பாட்டை அவங்களுடைய தன்னிச்சையான செயல்படக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய அவங்கவுங்க தன்னிச்சையாக வந்து செயல்பட்டுக்கலாம். அவங்களுடைய அதிகாரத்தில் வந்து தலையிடுவதற்கான இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்முக்கோ ஸ்டேட் கமிஷனுக்கோ எந்த ஒரு அதிகாரமும் வந்து கிடையாது. அதான் சொல்கிறான், generally overseeing the functioning of the state commissions and the district forms, state commission இருந்தாலும் சரி, district form இருந்தாலும் சரி, to ensure that the objects and purposes of the Consumer Protection Act are best served. அதன் ஒரு பாதுகாப்பிற்காக, அதனுடைய நோக்கத்தை அடைவதற்காக சிறப்பாக செயல்படுவாங்க. without interfering with their quasi-judicial freedom. அவங்களுடைய அதிகாரத்தில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. சரிங்களா, யார் இந்த நேஷ்னல் கமிஷன் செயல்படுது அப்படின்னாக்க, அந்த ஸ்டேட் கமிஷனோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மோ வந்து இந்த நேஷ்னல் கமிஷனோட வந்து தலையீடு வந்து இருக்காது. ஸோ அதை தான் இந்த 4th பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்தது அப்ளீட் ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேல்முறையீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனி கன்சியூமர் டிஸ்பியூட் which is pending before or has been decided by any state commission, where it appears to the National Commission that such state commission has exercised a jurisdiction not vested in it by law or has failed to exercise a jurisdiction so vested or has acted in the exercise of the jurisdiction illegally or with material irregularity. Section 23 of Consumer Protection Act 1986 provides
that any person aggrieved by an order of National Commission may prefer an appeal against such order to Supreme Court of India within a period of 30 days. இதில் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 செக்ஷன் 23 கீழே இந்த நேஷனல் கமிஷனில் கொடுத்த தீர்ப்பினை வந்து எதிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த தீர்ப்பை பெற்ற 30 நாட்களுக்குள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க 30 நாளுக்குள்ளார சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நேஷனல் கமிஷனில் நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் இந்த நேஷனல் கமிஷன் கொடுத்த தீர்ப்பிலிருந்து 30 நாளுக்குள்ளார என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் கன்சியூமர் அவேர்னஸ். வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் அந்த தன்னார்வ நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் கன்சியூமர் அவேர்னஸ், நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்னார்வ நிறுவனங்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். த கன்சியூமர் இஸ் a broad label for any individuals or households that use goods and services produced within the economy. பொருளாக வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிநபரோ ஆர் ஒரு குடும்பமோ கன்சியூமராக இருக்கலாம், ஒரு நுகர்வோராக இருக்கலாம். Voluntary consumer organizations refer to the organization formed voluntarily by the consumers to protect their rights and interests. இந்த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னாக்க நுகர்வோர்னுடைய அந்த கன்சியூமருடைய ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நுகர்வோருடைய உரிமையையும் நலனையும் பாதுகாத்திட ஏற்படுத்தப்பட்ட அமைப்பை வந்து குறிக்கக்கூடியது தான் இந்த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இந்த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் என்னென்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் DCA operates the Consumer Welfare Fund CWF. The primary objective of CWF னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, is to strengthen the consumer advocacy movement in India. இதனுடைய ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னா, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் DCA பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேட் பண்ணுதுன்னா கன்சூமர் வெல்ஃபேர் ஃபண்டை வந்து ஆப்ரேட் பண்ணுது. சரிங்களா? இந்த கன்சூமர் வெல்ஃபேர் ஃபண்டினுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா, ஸ்ட்ரென்தன் தி கன்சூமர் அட்வொகேசி மூமெண்ட் இன் இந்தியா. அந்த நுகர்வோர் விவகாரத்துறை என்ற அமைப்பை வந்து நுகர்வோர் நலநிதியை ஏற்படுத்தி அதனை நிர்வகித்து வரக்கூடியது தான் இந்த DCA. சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், a wide network of voluntary consumer organization VCO is doing commendable work to raise awareness amongst consumers. இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான நோக்கம், எய்ம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸை பாதுகாப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த கன்சியூமருக்கு போதுமான அளவில் அவேர்னஸை ஏற்படுத்தி உதவி பண்ணக்கூடிய வகையில் செயல்படக்கூடியது இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செயல்படுது. சரிங்களா? மூணாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் டு ப்ரொவைட் கவுன்சிலிங், கைடன்ஸ் அண்ட் மெடிடேஷன் சர்வீசஸ். டு ஸ்ட்ரென்தன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நுகர்வோர் பாதுகாப்பும்
அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நலனை வந்து வலுப்படுத்துவதற்கும் நுகர்வோருக்கு வந்து அந்த கன்சியூமருக்கு போதுமான அளவு வழிகாட்டலை வழங்கக்கூடியவர்களாகவும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய குறைகள் வந்து தலையீடு செய்து அந்த குறைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? 4th ஒன் பிசிஓஸ் வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்போர்ட்டட் த்ரூ CWF ப்ரொவைட்ஸ் grants for diverse projects including comparative testing of products and services and dissemination of the findings. இந்த தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க CWF என்று சொல்லக்கூடிய அந்த நுகர்வோர் நல நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருள் மற்றும் சேவைகளுடைய தரத்தை ஆய்வு செய்யும் செயல் திட்டங்களுக்கு வந்து நிதியுதவி செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளினுடைய தர சோதனையை குறித்து நடத்தப்பட வேண்டிய ஆய்வுகளினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பொதுமக்களுக்கு வந்து வெளியீடு பண்ணி நுகர்வோருக்கு பலதரப்பட்ட அந்த பொருட்கள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த VCOs. அதான் சொல்ல பாருங்கள், VCO சப்போர்ட்டட் த்ரூ CWF ப்ரொவைட்ஸ் grants for diverse projects including comparative testing of products and services and dissemination of the findings. அந்த குறைகளை வந்து கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறாங்க இந்த VCOs. 5th ஒன் பாருங்கள், steps have been taken to enhance transparency and to digitalize the government's interface with its citizens. இந்த VCOs இந்த தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை வந்து நிறைய வந்து ஹேண்டில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிமக்களிடம் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தொடர்பினை வந்து இணையதளம் மூலமாக வெளிப்படையாக வந்து அறிவிக்கிறதும் இந்த VCOs மூலமாக தான். அதான் சொல்லலாம், ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் டு என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டு டிஜிட்டலைஸ் த கவர்மெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் வித் தி சிட்டிசன்ஸ். டிஜிட்டலைஸ் இணையதளம் மூலமாக வெளிப்படையாகவும் கூட அறிவிக்கிறாங்க. அரசு வந்து குடிமக்களிடம் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளிடம் இருக்கக்கூடிய அந்த தொடர்பினை இணையதளம் மூலமாக வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய அந்த வேலைகளும் செய்யக்கூடியவங்க இந்த VCOs பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 5 பாயிண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த VCOs வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் கன்சியூமர் அவேர்னஸ் மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது இந்த 5 பாயிண்ட்டும். அடுத்து பாருங்கள், ஆக்சிலரேட்டிங் கன்சியூமர் அவேர்னஸ் ஆர் எஜுகேட்டிங் கன்சியூமர்ஸ். அதாவது ஆக்சிலரேட்டிங் கன்சியூமர் அவேர்னஸ் எஜுகேட்டிங். அந்த நுகர்வோர் அவேர்னஸ் நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதலும், எஜுகேட்டிங் அவங்களுக்கு வந்து கல்வியறிவு அந்த விழிப்புணர்வு சம்பந்தமான கல்வியை வந்து புகட்டுதலும் அதை வந்து மேம்படுத்துதலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சிலரேட்டிங் கன்சியூமர் அவேர்னஸ் நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. சரிங்களா? எஜுகேட்டிங் கன்சியூமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எஜுகேட்டும் பண்ணுறது. பாருங்கள், த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் எ கன்சியூமர் ஆர்கனைசேஷன் is to accelerate consumer awareness towards their rights. கன்சியூமர்ஸ் அந்த கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உரிமையை வந்து அவங்க அறிஞ்சு கொள்வதற்காக அவங்களுக்கு வந்து அவேர்னஸை வந்து ஏற்படுத்துறது. அதுதான் இந்த மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. டு அக்காம்ப்ளிஷ் திஸ் டாஸ்க் த ஃபாலோவிங் எஃபர்ட்ஸ் ஆர் மேட். இந்த நோக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வந்து இருக்குது. என்னென்ன முயற்சிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு பப்ளிஷ் ப்ரௌச்சர்ஸ்
ஜோர்னல்ஸ் அண்டு மோனோகிராஃப்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். இதான் ப்ரௌச்சர்ஸ், ஜோர்னல்ஸ், மோனோகிராஃப்ஸ். கன்சியூமரை சார்ந்த ப்ரௌச்சர்ஸ், அந்த இதழ்கள், ஆராய்ச்சி நூல்கள், பிரசுரங்கள், கையேடுகள், துண்டுச்சீட்டுகள், ஆய்வு கட்டுரைகள், இவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வெளியிடணும், கன்சியூமருக்கு வெளியிடணும். சரிங்களா? அதான் சொல்கிறான், டு பப்ளிஷ் ப்ரௌச்சர்ஸ், ஜோர்னல்ஸ் அண்ட் மோனோகிராஃப்ஸ். ஸோ நுகர்வோர் சார்ந்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணி வெளியிடணும். ரெண்டாவது, டு அரேஞ்ச் கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ் அண்டு ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அந்த நுகர்வோர் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக கான்ஃபரன்சஸ், அந்த கருத்தரங்குகள், மாநாடுகள், தென் ஒர்க் ஷாப்ஸ், அந்த பட்டறைகள், இதையெல்லாம் வந்து நடத்தணும். அடுத்து தேர்ட் ஒன், டு எஜுகேட் கன்சியூமர்ஸ் டு ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். நுகர்வோருக்கு அவர்களுடைய உரிமையை குறித்து, டு எஜுகேட் கன்சியூமர்ஸ் டு ஹெல்ப் தெம்செல்வ்ஸ், நுகர்வோருக்கு அவங்களுடைய உரிமையை குறித்து அறிவை வந்து புகட்டணும், கல்வியறிவை வந்து புகட்டணும். ஃபோர்த் ஒன், டு ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு விமென் அபவுட் கன்சியூமரிசம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கன்சியூமரிசம் பற்றிய அந்த கல்வியறிவை வந்து புகட்டணும். டு மெயின்டைன் desirable standards, the following steps are followed. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த நுகர்வோருடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ். இது பாருங்கள், ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? டு மெயின்டைன் டிசைரபிள் ஸ்டாண்டர்ட்ஸ், த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோவுட். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.